I always waiting for this battle every time. So that match is RCB versus CSK. We already see in this season at Chepauk. We all know about the results. Now it's time to reverse picture at Bangalore. So let's see the preview of RCB versus CSK. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு பேட்டில் வந்து எனக்கு வந்து எப்போவுமே ஒரு தனி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பிகாஸ் ஆஃப் டூ லெஜெண்ட்ஸ், ஒன் சைடு MS Dhoni, another side is Virat Kohli. ஸோ ஐம் அ பிக் ஃபேன் ஃபார் போத் ஆஃப் ஹிம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ஃபேன். ஸோ அதனாலேயே வந்து எனக்கு இந்த ஒரு கேம் மேலே எனக்கு வந்து ஒரு தனி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். ஸோ வி ஆல் நோ அபவுட் த சிஎஸ்கே கரண்ட் ஃபார்ம் இன் திஸ் சீசன். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஐ திங்க் ஆல்மோஸ்ட்டுங்கிறதுல ஐ திங்க் தி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இன் திஸ் சீசன் சிஎஸ்கே. ஸோ RCB ஸோ ஒரு 7 wins அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 கேம் அந்த மாதிரி சீல் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் த பிளே ஆஃப் ஸ்பாட். ஸோ நிறைய விஷயம் இருக்குது இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் பேசிக்குவோமே. ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சீசன் கொஞ்சம் ஒரு ஃபார்ம் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது. பிளே ஆஃப்ஸும் போயிடாமல் எலிமினேட் ஆகிட்டாங்க. பட் ரிமைனிங் ஆஃப் 4 கேம்ஸில் வந்து சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். பட் இந்த கேமில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். என்ன ஒரு கண்டிஷன்ஸ்க்கு எப்படி போவாங்க, லைக் எந்த மாதிரி ஸ்குவாட்ஸ் இது பண்ணுவாங்க, மேபி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ரிமைனிங் ஆஃப் த பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் தருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அது அப்படியே RCB சைடு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஒரு ஃபார்மிடபிள் சைடாக இருக்குது. எப்படின்னா ஒரு அவேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசனில் 6 consecutive wins அவே. லைக் இது ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்கார்ட் மாதிரி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க, MI பண்ணாங்க. RCB பார்த்தீங்கன்னா ஒரு 6 consecutive wins அவேல. லைக் ஹோமில் வந்து RCBக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருந்திருக்கு இந்த ஒரு சீசன். ஏன்னா 4 கேம்ஸில் 3 loss அட் ஹோம். ஒரே ஒரு கேம் அகேன்ஸ்ட் RR தான் வின் பண்ணாங்க. ஸோ அந்த RR வின் பண்ண அந்த கான்ஃபிடென்ஸே லைக் ரிமைனிங் ஆஃப் 3 games அட் ஹோம் வந்து RCB கொண்டு வராங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ RCBக்கு இருக்கிற ரிமைனிங் 4 கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 3 games அட் பெங்களூர். ஸோ வந்து RCB பொறுத்த வரைக்கும் இந்த 3 games கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரூஷியல். ஏன்னா பிளே ஆஃப் ஸ்பாட் சீல் பண்ணுறாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை RCB பொறுத்த வரைக்கும். பட் அந்த டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த 3 games ரொம்பவே க்ரூஷியல் RCBக்கு. லைக் RCB இந்த சீசன் எப்படி பண்ணியிருக்காங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு விராட் கோலி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஃபில் சால்ட், ஒரு ரஜத் பட்டிதார் கொஞ்சம் ஆன் அண்ட் அவுட் இன்னும் அவுட்டாக இருந்தாலும் ஈசாசின் குட் டச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதத் படிக்கல் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். லைக் எப்போவுமே RCB டீம் பார்த்தீங்கன்னா லைக் பவுலிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்சர்னாக இருக்கும். பட் இந்த சீசனில் அந்த பவுலிங்கும் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜோஸ் ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், ஒரு எஸ் தயால், சுயாஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் கொஞ்சம் டெத்தில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஜோஸ் ஹேசல்வுட் சொல்லவே தேவை. RR கேமில் வின் பண்ணதுக்கு மெயின் ரீசன் ஜோஸ் ஹேசல்வுட் தான். லைக் சுயாஷ் சர்மா லைக் KKRல ஒரு சீசன் நல்லா பண்ணார். லைக் இந்த சீசனும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக ஆரம்பிச்சிருக்காரு RCBக்கும். ஸோ இந்த ஒரு கேமில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்க நிறைய இருக்குது. பட் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா மேபி திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் டு ஃபேஸ் பிட்வீன் விராட் கோலி அண்ட் MS Dhoniங்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. லைக் விராட் MS Dhoni ஒரு ஆன் ஃபீல்டில் வந்து ஒரு மீட் பண்ணுறது மேபி இதான் ஒரு லாஸ்ட் டைமாக இருக்குமோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. அதுவும் அது எனக்கும் தான் இருக்குது. ஏன்னா MSD விராட் கோலி 2 பேரும் ஒரு ஃபீல்டு நம்ம இந்தியன் டீமில் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, நிறைய மேட்சஸ் வின் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ IPLனா அது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஸோ அந்த ஒரு இதில் வந்து லைக் இந்த சீசன் வந்து மேபி லாஸ்ட்டாக விராட் கோலி MS Dhoniயும் ஃபேஸ் டு ஃபேஸில் அந்த ஒரு காம்படிட்டிவ் கேம்ஸ் நம்ம பார்க்குறதுங்கிறது நம்ம லைக் இந்த எண்ட் ஆஃப் த சீசனில் தான் தெரியும். பட் ஃபார்ம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு நார்மலாக RCB CSK அப்படிங்கிற அந்த ஒரு இதை பார்த்தா கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு டைம் டு ப்ரூவ் மூமெண்ட்டாக இருக்குது. என்ன தான் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகலைனாலும் லைக் லாஸ்ட் இயர் டீமன்ஸ் சிஎஸ்கே மைண்டில் கன்ஃபார்ம் வந்து இருக்கும். பிகாஸ் 2024 அந்த RCB CSK கேம் லைக் யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேம் அது லைக் சின்னசாமி. ஏன்னா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு மஸ்ட் வின் கேம். லைக் இது வின் பண்ண பிளே ஆஃப்ஸுங்கிற மாதிரி 2 டீம்ஸ்க்குமே இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, ஒரு சிஎஸ்கே வின் பண்ண ஸ்ட்ரைட் ஷோர் ஷார்ட்டாக பிளே ஆஃப்ஸ் போயிருப்பாங்க. லைக் RCB அந்த கேம் வின் பண்ண லைக் ஒரு 100-200க்குள்ளே ரிஸ்ட்ரிக்ட் பண்ண தான் பிளே ஆஃப்ஸ் போவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் அந்த கேம் எல்லாருமே பார்த்து ஒரு 191 ரன்ஸுக்கு வந்து RCB CSK ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்க.
ஸோ அந்த ஒரு கேம் வந்து ஒரு எக்ஸைட்டிங் கேமாக இருந்துச்சு அந்த லாஸ்ட் இயர் பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு கேமுக்கு வந்து சிஎஸ்கே ரிவெஞ்ச் பண்ணுவாங்களா இந்த சீசன் நடக்கிற மேட்ச்சில் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அட் த சேம் டைம் ஆர்சிபி இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் வந்து லைக் அந்த ரிவெஞ்ச் அந்த இதெல்லாம் பார்க்காம லைக் எப்படி சொல்லுவாங்க ரிவெஞ்ச் அந்த இதெல்லாம் அவங்க மைண்ட் செட்டில் இல்லாமல் லைக் அவங்களுடைய கேம் ஆடுவாங்களாங்கிறத நம்ம இது பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனிவேஸ் எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி கன்ஃபார்ம் பைசா ஹவுஸில் தான் இருக்கும் இந்த கேம்.